அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றம் கூடியிருக்கு. தரமான சம்பவங்கள் உள்ள நடந்திருக்கு கைஸ். விவாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எதிர்கட்சிகள் எழுப்பின கேள்விகளுக்கு எதுக்குமே உருப்படியான பதில் கிடையாது. ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருந்துச்சு இன்னைக்கு சட்டமன்றம் கூடுனதில் அப்படின்னா, சபாநாயகர் அவர்கள் கொஞ்சம் கூட நடுநிலையோடு செயல்படாமல் முழுக்க தாவேக கட்சிக்காரராக தாங்க இருந்தாரு. எதிர்கட்சிகள் பேசுறப்ப யாராவது குறுக்கீடு பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை அப்படியே அலோவ் பண்ணிடுறாரு. ஆனா ஆளுங்கட்சி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, அதுலயும் குறிப்பா முதலமைச்சர் எழும்பி பேசுறப்போ யாராவது குறுக்கிட்டாங்கன்னா எதுக்கு எழும்புறீங்க, உட்காருங்க அப்படின்ட்டு அப்படியே அடக்கி வைக்க பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே செயல்படணும். ஆளுங்கட்சி பேசுறப்போ மட்டும் அதுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, யாரும் குறுக்கிடாம பார்க்குறாரு சபாநாயகர். ஆனால் எதிர்கட்சி பேசுறப்போ ஆளுங்கட்சி குறுக்கிட்டுது அப்படின்னு சொன்னாக்க பேசுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பேச விடுறாரு. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறமா சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கணுமே, அருமையோ அருமை. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட அடிச்ச அடி இருக்கு பாருங்க, வெளுன்னு வெளுத்துட்டாருங்க. தாவேக்காவையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் குறிப்பாக ஆதவர்ஜுனா எல்லாருக்கும் தரமான பதிலடிகள், கேள்விகள், எதுக்குமே அவங்க கிட்ட ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டா அவர் வழக்கம் போல சினிமா டைலாக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டார். முதல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த விவாதத்தை நாம் பார்ப்போம். வறட்சிக்கான நிவாரண நிதியை பற்றி பேசினா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்பந்தமே இல்லாம வேற எதையோ பேசி பயங்கரமாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பல்பு வாங்கின அந்த மொமெண்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. காவிரியில தண்ணி வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிச்சு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். தலைவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்களை புள்ளி பண்றதுல நம்ம அண்ணன் புள்ளி நிதி அவர்களை விட்டா வேற ஆளே கிடையாது. ஆளே இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலடியின் போது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முகம் ரியாக்ஷன் ஏதாவது காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கெடுவாய்ப்பா அதை பார்க்க முடியாம போயிருச்சு. செம பல்பா இருந்திருக்கும்ல. எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்டார்? காவிரியில தண்ணி வராததுனால, அதுக்கும் நீங்க தான் ஏன் காரணம்? ஆளுங்கட்சி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீங்க தான் காரணம். காவிரியில தண்ணி வராதனால குறுவை சாகுபடி மொத்தமா இல்லாம ஆயிடுச்சு. அதுக்கான நிவாரண தொகையை இந்த அரசாங்கம் எப்பொழுது விவசாயிகளுக்கு கொடுக்கும்? டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிச்சு அதுக்கு உரிய நிவாரண தொகையை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. விஜய் அவர்கள் என்னமோ நம்ம ஸ்மார்ட்டாக பேசுகிறோம், ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறோம்னு நினச்சிட்டு ஸ்பெஷல் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லா அரசாங்கமும் கொடுக்கறது தான். அது என்னமோ அதுதான் வறட்சிக்கான நிவாரண நிதி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார். ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் வறட்சிக்கான நிவாரண நிதிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத ஒரு முதலமைச்சராக இவர் இருக்கிறார். அது வேற இது வேற, என்ன டீமு என்ன மேட்சுன்னே தெரியாமல் உட்கார்ந்துருக்கிற மாதிரி விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கார். இல்லை, இது பேப்பர் படித்தாதான் எல்லாம் தெரியுமா? எப்படி பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? நக்கல் அடிக்கிறாரு. இவருக்கே இவ்வளோ நக்கல் இருக்கும்னா திமுகவுக்கு எவ்வளோ இருக்கும்? எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலடி பார்த்தீங்களா? பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அங்கே இருக்க விவசாயிகள் கிட்ட போய் பேசணும், அப்போதான் இதெல்லாம் தெரிய வரும் ப்ரோ அப்படின்ற மாதிரி வச்சே அடி வெளுத்து விட்டுருக்காப்புல. இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது, அது ஷுவரா தெரியுது. அப்படியே பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு அப்படியே ஓடோடி வந்திருக்காரு பாருங்க நம்ம முதலமைச்சர். அரசியலே நாங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியலன்னு எங்களுக்கு யாரு கேட்டா இப்ப இதெல்லாம்? அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி பேசுறப்ப சொல்றாரு, எதிர்கட்சியில இருந்து கேட்டாங்க இப்படி ஒரு கேள்வியை அப்படின்றாரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க, இல்ல எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அவரால். எதிர்கட்சி தலைவருக்கான மரியாதையை இவர் கொடுக்க மாட்டாராம். அப்போ முதலமைச்சர்ன்ற மரியாதையை மட்டும் எதுக்கு கொடுக்கணும் இவருக்கு?
முதலமைச்சர்னு அவர் சொல்றாரு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்னு நீங்க சொல்ல வேண்டியதுதானே. ஒரு சபையோடைய மாண்பை வந்து இவங்களுக்கு காக்க தெரிஞ்ச லட்சணம் இவ்வளவுதான். எதிர்கட்சியில இருந்து கேட்டான் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை, முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் எல்லாருக்கும் அவங்களுக்கு உரிய மாண்பை வந்து வழங்கி தான் சட்டமன்றத்துக்குள்ள விவாதிக்கிறதா இருந்தாலும் சரி, பொது வெளியில, அரசியல் மேடையில் எல்லா இடத்துலயும் வந்து பேசணும் இல்லையா. அவங்க மாண்பை சிதைக்கும் விதமா நடந்துக்கவே கூடாது. ஆனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவருக்கு அவருக்கு உரிய மாண்பை அவருக்கு வழங்காம பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சட்டமன்றத்துல எல்லாரும் எந்திரிச்சு விஜய் 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 விஜய்னு நார்மலா ஒரு முதலமைச்சர்ன்ற மரியாதையை கொடுக்காம அந்த மாண்பை பாதுகாக்காம பேசிக்கிட்டு இருந்தா சும்மா விடுவாங்களா? வழக்கு பதிவு பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இதுல வேற கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லேட்டா வந்திருக்காருங்க சட்டமன்றத்துக்கு. எதுக்கு லேட்டா வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வர்ற நேரத்துல வந்தா அப்படியே எல்லாருக்கும் அப்படியே சும்மா வணக்கம் போட்டு உட்காந்துடணும். இதுவே லேட்டா வந்தாக்க அப்படியே அந்த நடுவுல நடந்து போற வழி இருக்கும் பாருங்க, அது வழியா போயிட்டு சுத்தி சுத்தி எல்லாருக்கும் வணக்கம் வச்சு எல்லாரும் இவரை பார்த்து கும்பிட்டு வணக்கம் வைக்கணும் அப்படின்ட்டு லேட்டா வராப்புல. லேட்டா வந்தப்போ சரி எல்லாரும் நமக்கு வணக்கம் வைப்பாங்கன்னு நினைச்சிட்டாப்புல போல. அங்க பார்த்தா எதிர்கட்சி தலைவர் அவரை பார்த்து மதிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு லேட்டாக வருவீங்க, உங்களுக்கு நாங்கள் வணக்கம் வைக்கணுமா? இவர் ஒரு ஆளாகவே மதிக்கலை. இவர் எப்படி மதிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவரையும் மதிக்க முடியும். இவர் ஒழுங்காக மதித்தார் எல்லாரையும் அப்படின்னா எல்லாரும் அவரை மதிப்பாங்க. இவரே மரியாதை தெரியாதவராக இருக்கிறாரு, மாண்பை எப்படி காக்கணும்னு தெரியாதவராக இருக்கிறாரு. பேசுகிறப்ப கூட அவருக்கு மாண்பு இல்லை, இதில் எப்படி செயலில் மதிக்க முடியும்? பேசுகிறப்போ மதிக்கணும்ல குறைஞ்சபட்சம். அடுத்ததான் இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டங்கள் மேடை போடுறப்போ அந்த மேடையில் சொல்லிக்கிட்டே தெரிவாங்க எப்போ பார்த்தாலும், லாட்ரி குடும்பத்துக்கிட்ட இருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, திமுக ஏன் வாங்கிச்சு, திமுக ஏன் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புவாங்க. ஆதவர்ஜுனா எழுப்புவார் இந்த கேள்வி. அதை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிவிட்டாங்க. அதுக்கு ஆதவர்ஜுனா பேசினது என்ன, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு கொடுத்த பதில் என்ன, அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார். அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் விளைவித்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கிறேன். வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டாக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமா சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறது தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாவேக்கா சட்டமன்றத்திலே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணி சரியான செருப்படி, சரியான பல்பு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலையும் சரி, ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த பதிலையும் சரி, அப்படியே அமுக்கி வச்சுட்டாங்க பிடிச்சி. பார்ட்டி ஃபண்ட் தைரியம் இருந்தா அதை சொல்லுங்க, ஏன் காசு வாங்கினீங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வச்சாப்ல ஆதவர்ஜுனா அவர்கள். நம்ம எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து அதை கொடுத்தது உங்க மாமனார் தான் ப்ரோ, உங்க மாமனார் கிட்டேயே எதுக்கு கொடுத்தாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே பேச்ச மாத்திட்டாப்ல நம்ம ஆதவர்ஜுனா. அது அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பா இப்போ இங்க இல்ல, அவரு அங்க இருக்காரு, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பிளேட்டை மாத்தி அப்படியே ஓடுறாப்ல. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த அங்கேயே ஓப்பனா சொல்லிவிட்டாப்ல, நான் எந்த நிறுவனமும் நடத்தல, நான் எந்த பிசினஸ்லயும் இல்லைன்ட்டாப்ல. அப்போ வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் யாரோடது? சரி, எந்த பிசினஸும் பண்ணல, எந்த நிறுவனமும் இவர்கிட்ட இல்லை அப்படின்னா இவருடைய சொத்து மதிப்பை பாருங்க. 5349036735 இருக்கு பாருங்க. 534 கோடி இவ்வளோ ரூபா எங்கிருந்து வந்துச்சு? எந்த நிறுவனமும் இல்லை, எந்த பிசினஸும் இல்லைன்னு சொன்னா 30 கோடி ரூபாய்க்கு லயபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி ப்ரோ? அப்புறம் எந்த தொழிலும் இல்லை, எந்த வருமானமும் இல்லைன்னா எப்படி நீங்க இவ்வளோ கடன், இவ்வளோ சொத்து, எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது எதிர்கட்சிகள் பேசக்கூடிய தோரணைன்றதை பாருங்க, அந்த டோன்
பேசக்கூடிய டோன் அதை பாருங்க. ஆளுங்கட்சி பேசக்கூடிய டோனை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுற பொழுதும் சரி, அது அரசியல்னாலே நாங்கள் தானே நினைக்கக்கூடிய கூட்டம், அவங்களுக்கு இது கூட தெரியல, டெய்லி பேப்பர் வாசிச்சா தான் தெரியும் இதெல்லாம், ஒரு மாதிரி நக்கலாக பேசுறது, ஒரு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றதுங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசக்கூடிய குணம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிறப்போ பாருங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம், திமுக எதுக்கு காசு வாங்கிச்சு, உங்க அப்பா வந்து அங்கே இருக்கார், உங்க அப்பா வந்து இங்கே இல்லை, அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும், அவங்க அப்பா இங்கே இல்லை, அவங்க அப்பா ஒரு மாதிரி அவங்க பேசுகிற டோனை பாருங்க, எரிச்சல் ஊட்டும் விதமாக இருக்குது, எரிச்சல் ஊட்டும் விதமாக. இவங்க எல்லாம் அமைச்சர்கள், முதலமைச்சர், ரொம்ப முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரியாக பேசுகிறாங்க. ஒரு ரொம்ப கீழ்த்தரமான நபர்கள் பேசக்கூடிய பேச்சு மாதிரி இருக்கு. இவங்களுடைய டோனை பாருங்களேன், அந்த டோன் தான் வந்து எரிச்சல் ஆகுது நமக்கு. பேசக்கூடிய விஷயத்தை ஒழுங்காக கன்வே பண்ணி ஒழுங்கான முறையில் பேசக்கூடிய ஒரு ஆட்கள் மாதிரியே தெரில. எவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் பேசுகிறவ பாருங்க எவ்வளோ நாகரிகமாக, எவ்வளோ கண்ணியமானவர்கள். ஏன்னா அதுதான் அனுபவம். அனுபவன்றது அதுதான். என்ன பேசினாலும், எவ்வளோ எதிர்கருத்துக்கள் இருந்தாலும், என்னதான் பதிலடிகள் கொடுத்தாலும் நாகரிகமான முறையில் மக்கள் முகம் சுளிக்காத வகையில் பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஆனால் இதையும் முகம் சுளிக்காமல் எப்படி தான் ஃபயர் விடுறாங்களோ தெரியல. இவங்க பேசுகிறத பார்த்தாலே அப்படியே முகம் சுளிக்கிற விதமாக தான் இருக்குது. என்ன கணக்கில் தான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ தெரில மக்கள். அடுத்தது நிதி அமைச்சர் இருந்துருச்சு ஏதோ பேசுகிறாரு, அதுக்கு பதிலடி திமுக சைட்ல இருந்து பதிலடியை பாருங்க. அதுவும் எவ்வளோ மெச்சுவர்டா, எப்படி வந்து என்ன பதில் சொல்லணுமோ அதை வந்து இந்த மாதிரி எரிச்சல் ஏற்றுற மாதிரி பேசாம தெளிவான பதில் திமுக சைட்ல இருந்து வருது. ஆனால் நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசுகிறப்போ அவருடைய தோரணையை பாருங்க, அவர் பேசக்கூடிய அந்த டோன் எப்படி இருக்குன்றத பாருங்க. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நிதித்துறை செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அதை செய்யப்பட வேண்டும் என்று நிதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளரை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வந்து 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் வந்து 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்ல, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். எவ்வளவு தெளிவாக துல்லியமாக நேரு அவர்கள் தரமா ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. இந்த பதிலை உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது. அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பாருங்க. நம்ம கிட்ட வருமானம் இருந்தால்தான் கடனே தருவாங்க இல்லையா? நம்ம வருமானத்தை காட்டி தான் நம்ம கடன் வாங்கணும். அப்போ அவ்வளோ ஈஸியெல்லாம் கடன் வாங்கிட முடியாது. அதுக்கு லிமிட் இருக்கு. ஒன்றிய அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய லிமிட் என்னமோ அதுக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து கடன் வாங்கலை. அப்போது இந்த கடன் பேசுறதே ஒரு முட்டாள்தனம். இன்னொன்று ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஒரு சின்ன பாயிண்ட் தான். நிதித்துறை செயலாளர் என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம போன காணொலிகளில் பார்த்துருப்போம். 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்குறத நிறுத்த முடியாது, அது உயர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதை மென்ஷன் பண்ணி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்க கடன் வச்சோம்னு சொல்றீங்களா, நீங்க வந்து 60 நாள்ல 20,000 கோடிக்கு மேல கடன் வாங்கிட்டீங்க அப்படின்றத சொல்றாங்க. அதை சொல்லிட்டு உடனே எதிரில இருந்து கூச்சல் போடுறாங்க. கூச்சல் போடுறப்போ மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்க அதை ஒரு குறையா சொல்லல, அரசாங்கம் இப்படிதான் செயல்பட முடியும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. அதை ஒரு குறையா சொல்லலைன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க பாருங்க, இவ்வளவுக்கு எடுத்து சொல்லியும் கூட, அதாவது தற்குறிகள்னு நம்ம இதுக்கு தான் சொல்றோம், சும்மா சொல்லலை. எவ்வளோ தெளிவாட்டு எவ்வளோ இதை வந்து எவ்வளோக்கு கிளியராக நம்மளால் சொல்ல முடியும். அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். கடன் வாங்காமல் அரசாங்கம் செயல்பட முடியாது. நீங்கள் கடன் பேசுகிறீங்களே, நீங்களே கடன் வாங்கி தான் வச்சுருக்கீங்க, அந்த கடனை நாங்கள் குறையா சொல்லலை. இப்படி இவ்வளோத்தையும் எடுத்து சொல்லியும் கூட, அதில் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் எடுத்து சொல்லியும் கூட, தற்குறிகளாட்டு தான் இவங்க இருப்போன்னு சூஸ் பண்ணி தற்குறிகளாக இருக்காங்கன்னா யார் எதுவும் பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது தமிழ்நாட்டை. திமுக பேசுகிறத நம்ம காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது, நம்ம நினைக்கிறத தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது பாருங்க.
இப்படி ஒரு மனநிலை இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தற்குறிகள்கிட்ட பேசுறதே முதல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஆனால் வேற வழி இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தான் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் கிட்ட போராடி மன்றாட வேண்டியது இருக்கு. ஐயோ தலையெழுத்து. சரி, இவ்வளோ நேரம் நம்ம வந்து சீரியஸாகவே பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் காமெடி செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். என்னடா இவரை காமெடின்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா பின்ன இவர் யார்? இதை வந்து குளத்தூர் கிங் மேக்கர் அப்படின்லாம் வந்து போஸ்ட் போடுறாங்க அணில்கள். இவரை பார்த்த உடனே சிரிப்பு தான் வருது. இவர் வந்து கிங் மேக்கர் குளத்தூர். இவிஎம்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ட்டுலாம் தகவல் வந்துச்சு. இவரெல்லாம் கிங்கா, இவரை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இவருக்கும் யாராவது ஒரு விக்கு வச்சு விட்டா நல்லா இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. குளத்தூர்ல ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா டெபாசிட் வாங்குவாரான்னு கூட தெரியல. அந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தர் கிங் மேக்கர். அடுத்தது அதிமுக டீம். அதிமுக காரங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டப்பேரவையின் சன்னிதானத்தில் எப்படிங்க சிரிப்பு வராம இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடியார். எது என்னங்க இது? புதுசா விதவிதமாலாம் உருட்டுறாங்க. ஆக இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னும் நிறைய நடந்திருக்கு. இன்னும் நிறைய நிகழ்வுகளை நம்ம அடுத்த காணொளிகளில் பார்ப்போம். ஆனால் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். ஆளுங்கட்சி சட்டமன்றத்துக்கு இன்னைக்கு வந்து பயங்கரமாக அசிங்கப்பட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்கப்பூர்வமாக பேச வந்தா இவங்களால பேச முடியாது. கடன் சொல்லிடுவாங்க ஒன்று. இல்லைன்னா திமுகவுக்கு எல்லாம் தெரியும், திமுக தான் அரசியல்னு சொன்னாங்க, எங்களுக்கே அது தெரியல, டெய்லி பேப்பர் ஆச்சுங்கன்னா அப்படின்ற மாதிரி ஏதாவது டைலாக பேசுறது, சினிமா டைலாக பேசுறது. இல்லைன்னா தைரியம் இருந்தால் சொல்லுங்க, தைரியம் இருந்தால் இதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எதிரில் இருந்து வர்ற பதிலுக்கு அதுக்கு பிறகு பதில் பேச முடியாமல் திணறிடுவாங்க, அப்படியே நின்றுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம பேசலாம், இப்படி நம்ம கேட்கலாம். அதுக்கு பிறகு எதிரில் இருந்து பதில் வந்ததுக்கு பிறகு இவங்களால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணி ஒரு கான்வர்சேஷனை இவங்களால மேக் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. அவரில் பார்த்தீங்களா எப்படி பேக் அடிச்சாருன்னு? அது அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டா தெரியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போயிட்டாப்ல. அதுக்கு மேலே பேச முடியாது. பதில் சரியா கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலே பேச தெரியாது, பேச வராது. வெற்று வாய் சவடால் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த தாவேக்கான்ற கட்சியே. முழுக்க முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே வெற்று வாய் சவடால். சட்டமன்றத்திலையும் சரி, அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் வெற்று வாய் சவடால். ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அப்படின்ற பேரை திமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கு முன்னாடியும் போட்டுடுறாங்க. இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஒன்று வெற்றி, இல்லைனா வெற்றியை வந்து கொண்டு வந்து அட்டாச் பண்ணுறது, வெற்றியை கொண்டு வந்து திணிக்கிறது. வெற்றி ஏர்போர்ட், வெற்றி திரையரங்கம், வெற்றி பானிபூரி கடை, எல்லாம் வெற்றி. தேர்தல்லையும் வெற்றியை திணிச்சிருப்பாங்களோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்கலாம். ஆகவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் தாவேக அரசாங்கம் பல்பு வாங்கிய இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.